தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, போலி மருத்துவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரம், வணக்கம். உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. அதாவது தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அமிர்தலால் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தென்காசி சூர்யா மருத்துவமனை AMK மருந்தகம் நடத்தி வருவதாகவும், அந்த நிலையில் கொரோனா தொற்று காலத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு தனது மருத்துவமனையில் சோதனை மேற்கொண்ட சுகாதார குழுவினர் மருத்துவமனை சுகாதாரம் இல்லை என கூறி தனக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து அது தொகையையும் பெற்றுக்கொண்டனர் என மனுவில் தெரிவித்திருந்தார். ஆனால் தனது மருத்துவமனையானது சுகாதாரமாக உள்ளது என்றும் தனக்கு விதித்த 5000 ரூபாய் அபராத தொகையை திரும்ப தர கோரி அதிகாரியிடம் மனு அளித்தும் அது நிராகரிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் தனக்கு அபராதம் விதித்த 5000 ரூபாய் தொகையை திரும்ப தர உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி முரளி சங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் கொரோனா தொற்று காலத்தில் பல்வேறு மருத்துவமனைகளில் ஆய்வு செய்த போது சுகாதாரமற்ற நிலை இருப்பது கண்டறியப்பட்டு அதன் அடிப்படையிலே அந்தந்த மருத்துவமனைகளில் சுமார் 14.50 கோடி அபராதம் விதித்து வசூலிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த தொகையை கொரோனா காலகட்டத்தில் பணிபுரிந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள் என அனைவருக்கும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மனுதாரர் கோரும் அபராத தொகையை திரும்ப வழங்க இயலாது எனவும் வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுதாரர் தனது மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்திருப்பதற்கான எந்த ஆவணங்களையும் வழங்கவில்லை என்றும் அதிகாரிகள் அந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்து அபராதம் விதித்தது சரியானது என்றும், எனவே மனுதாரரின் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தகுதியில்லாத மருத்துவர்கள் அலோபதி மருத்துவம் படித்துள்ளனர் என்றும் மனுதாரர் எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசின் டிப்ளமோ சான்றிதழை சமர்ப்பித்துள்ளார் என்று தெரிவித்தார். இந்த சான்றிதழை வைத்து மருத்துவம் பார்க்க முடியாது என்றும், இந்த விஷயம் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். மேலும் போலி மருத்துவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் என்றும், இது போன்ற பட்டய படிப்பு சான்றிதழ்களை வைத்து பொதுமக்கள் உயிரிடம் விளையாடுகிறார் என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். எனவே போலி மருத்துவர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரரின் மருத்துவமனையை ஆய்வு செய்து அதற்கு அறிக்கை தாக்கல் செய்யும் என்று தெரிவித்தார். மேலும் அந்த மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர் உள்ளிட்ட தகுதியானவர்கள் என்பதை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அதில் தவறு எதுவும் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கு குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் 3 மாதத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சுந்தரம்.